ஓகே நண்பா, நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். இது நம்மளோட பார்ட் 3 வீடியோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு பட்டாசுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பேப்பரில் இருக்கிற பட்டாசு தூக்கி போட்டால் கீழே வெடிக்கும், சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பட்டாசையே நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோட சீரீஸ் அது மொத்தமே. ஸோ போய் நீங்கள் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விளையாடுறதுக்கு மண்ணில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மண்ணெல்லாம் பெருக்கி எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குப்பை கப்பெல்லாம் எடுத்து போட்டு சுத்தமாக வெறும் இந்த மாதிரி சின்ன சின்ன கல் ஒரே சைஸில் பார்த்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த வத்திப்பட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வத்திப்பட்டி எடுத்து இந்த வத்திப்பட்டியோட மருந்துங்களை தலையில் இருக்கு பாருங்க, அந்த மருந்தை ஃபுல்லாக இப்படி ஒடிச்சு இந்த பட்டாசோட இப்படி கல் கூட கலந்து வச்சுக்கோங்க. இது எனக்கு நீங்கள் ஒரு சின்ன கிண்ணமோ ஏதாச்சும் வேஸ்ட் டப்பாவில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா கலக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு எதனா கட்டிங் பிளேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சின்னதாக. இந்த மருந்துக்கு மட்டும் தனியாக, நம்மளுக்கு குச்சி தேவையில்லை. ஓகே நண்பா, இந்த மாதிரி வத்திப்பட்டியோட தூள் எடுத்து இந்த மணல் ஃபுல்லாக நம்ம நல்லா படுற மாதிரி இப்படி தூளாக பரப்பிக்கிங்க அந்த கல்லில் எடுத்து. அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வத்திப்பட்டியோட சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மருந்து, ஒரு கத்தி பிளேடு எதனா வச்சு இந்த மருந்தை நல்லா இந்த கல் மேலே விழுற மாதிரி சுரண்டி எடுத்துக்குங்க. ஓகே, இந்த மருந்து எல்லாத்தையுமே சுத்தமாக அப்படி அந்த கல் மேலே போட்டு இப்படி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வீட்டில் இந்த கேலண்டர் யூஸ் பண்ணுறோங்களா, பேப்பரு, இந்த மாதிரி ஒரு கேலண்டர் பேப்பர் எடுத்து இந்த மருந்தை இந்த மணல் அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, நிறையா வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு இறுக்கமாக இப்படி சுற்றிக்கலாம். கீழ் பக்கமாக சுற்றினீங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிடும். அதனால் இப்படி மேலே வச்சு மேல் பக்கமாக இப்படி இறுக்கி இதை சுற்றிக்கலாம். ஓகே நண்பா, நம்ம ஹோம்மேட் பூண்டு பட்டாசு ரெடி ஆகிடுச்சு. அதை வீட்டிலே செஞ்சுட்டோம். ஸோ இப்போ இது எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 3 பூண்டு பட்டாசு நம்ம ரெடி பண்ணது ஹோம்மேட். இப்போ இது எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க செக் பண்ணிடலாம். சரி போடு. வா, செம்ம நண்பா, செம்மையாக வெடிச்சிருக்கு. ஓகே, இப்போ இன்னொன்று போட்டு செக் பண்ணிக்கலாம். சரிண்ணா, ஓகே நண்பா, செம்ம எஃபெக்டிவாக இருந்தது. இந்த மாதிரி பூண்டு பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வெளியே வாங்கி வெடிக்கலாம் அப்படின்றத விட இந்த மாதிரி சின்னதாக அப்புறம் வச்சு போய்ட்டு மணலும் கலந்து வீட்டில் நம்மளே செஞ்சு இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு வீட்டில் வெடிக்கலாம். ஓகே, நம்மளுடைய பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. பார்ட் 4ல் சந்திக்கலாம்.